இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, எவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலேயே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். இந்த இடத்துல எவ்வளோ அட்வைஸ் வந்துச்சு பாருங்க இந்த ஒரு ஆயத்தில். யார் தீனை துண்டு துண்டாக்குனாங்க? தீனை எப்படிங்க துண்டாக்குறது? தீனை எப்படி துண்டாக்கு? இஸ்லாம்னா அலிஃப் துண்டு, இஸ்ஸு ஒரு துண்டு, லாம் ஒரு துண்டு. அப்போ தொழுகையை துண்டாக்குறது எப்படி? சஜ்தா மட்டும் செய்கிறது எப்படி? 5 நேர தொழுகையை டோட்டலாக கணக்கு போட்டு மொத்த சஜ்தாவையும் சுபூவில் செஞ்சுறது, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மத்தியானத்தில் செய்ய எல்லா அத்தையாத்தும் இப்படியா? இதா தீனை துண்டாக்குறது? துறைகளை பிரிக்கிறது என்ன? ஆன்மீகம் அல்லாவுக்கு, மற்றதெல்லாம் சமூக வாழ்வு செக்யூலரு, நாத்திகம். ஏன் அல்ல அனுமதிச்சிருக்கான்? அதான் அல்ல சொல்கிறேன். இப்படியா தீனை துண்டு போட சொன்னா இவங்க என்ன பண்ணாங்க? யூதர்கள் மதமாக்கிட்டாங்க. யூதர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இல்லை. கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இல்லை. அவங்களும் ஏற்கனவே அவங்க 2 பேரும் அதை தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களும் என்ன வச்சுருந்தாங்க? ஆண் குட்டி வயிற்றில் இருந்துச்சுன்னா இது திங்கக்கூடாதுங்க, இது பெண் குட்டி இதில் இருந்துச்சுன்னா அது சாப்பிடக்கூடாதுங்க, இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இப்படிங்க. எப்படி ஹஜ்ஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது டைரெக்டாக வரக்கூடாதுங்க, ரிவர்ஸ்லேருந்து வரணுங்க. என்ன இதெல்லாம்? என்ன இப்ராஹிம் நபியுடைய தீனு இதா? மற்ற விஷயம் தாரிணத்துவம் முடிவு பண்ணும், அபூஜஹல் முடிவு பண்ணுவான். எப்படி? இதெல்லாம் தீனில் துண்டு துண்டாக்கி வச்சது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தீனை யார் துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாக பிரிந்தார்களோ. ஒன்று துண்டாக்குறது குற்றம், அடுத்தது குழுவாக பிரிகிறது. உதாரணத்துக்கு இகாமத்து தீன் தான், ஆனால் எங்களுக்கு இவங்களோட தொடர்பு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? மன்னஜில் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. வெறுமனே பொறாமை காரணமாக வெளியே போகிறது, வெறுமனே என்ன அதிருப்தி, அவங்களோட எங்களுக்கு சேர்ந்து வேலை செய்ய முடியாது. இப்படி போனால் வேலை நடக்குமா? அல்லாவுடைய தீனில் வேலை நடக்குமா? இப்படி முஸ்லீம் வந்து பிரியலாமா? கொள்கையாக பிரியலாமா? பிரியக்கூடாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ. நாங்கள் இந்த குழுங்க, தேவபந்து ஒரு குழு, பரேல்விகள் ஒரு குழு, இந்த ஃபிர்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறது. அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பில் இருக்குது. அப்போ தீனை பிரிக்கிறது என்ன? அக்கீதாவை மட்டும் போதிக்கிறது ஒரு குழு. என்ன இப்போ தொழுகை இந்த மாதிரியான விஷயங்கள் யார் எடுத்துகிட்டா? தப்லீக் ஜமாத் எடுத்துருச்சு. அக்கீதா யார் எடுத்துக்கிட்டா? இவங்க எடுத்துட்டாங்க, சலஃப்ஸ் எடுத்துட்டாங்க. மசாயில் வச்சுட்டு இந்த குரூப் சுன்னத் ஜமாத், நகை வெட்டலாமா குர்பானிக்கு? தப்பி தவறி நகை வெட்டிட்டா என்ன பண்ணுறது? இந்த துல்ஹஜ் 10 ஏன்னா முடி இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன எல்லாம் இல்லை மசாயில் தான். குரானுடைய ரூஹ் என்ன தெரியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. இஜ்மா ஆயிருக்கு இவங்களுக்கு மத்தியில். யாரும் குரானை பாடம் நடத்துறது கிடையாது. டிஎன்டிஜியில் நோ குரான் சிலபஸ், சுன்னத் ஜமாத்தில் நோ குரான் சிலபஸ், தௌஹீத் ஜமாத் எல்லாமே இல்லை. சலஃபுகள் மத்தியிலையும் குரான் சிலபஸ் கிடையாது. குரானை வந்து ஒதுக்கி வைக்கிறதுல இவங்க எல்லாரும் இஜ்மாவில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா குரான் வந்து ஒட்டுமொத்த ஸ்பிரிட்டை பேசும். ஏன்னா இவங்களுக்கு இங்கே கண்டென்ட்டே இருக்காது குரானில். இப்போ இந்த ஆயத்தில் என்ன விளக்கம் சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்குலாம் அவங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலே உள்ளது. இந்த கில்லா கத்திரி வேலை பண்ணுறாங்க. இது வந்து இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிறவனை பற்றி பேசுகிறான், இந்த வெளியே இருக்கிறவன்ல. இப்போ எதுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல இது பேசுகிறான்? தீனை துண்டாக்கக்கூடாது. ஏன்? இந்த யூதர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் மிகப்பெரிய எந்த லட்சியத்துக்காக இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்டார்களோ, மூசா நபி அனுப்பப்பட்டார்களோ, யூசுப் நபி அனுப்பப்பட்டார்களோ, அதற்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. யார்? யூதர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு. அது எப்படிங்க? ஒட்டகம் வந்து எங்கள் ஷரியத்தில் ஹராமுங்க, இவர் வந்து ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாம். 8 பிராணி, செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஒட்டகம், மாடு, இந்த 4 இருக்குது. அதோடைய ஜோடி சரியா? இந்த இதில் வந்து குர்பானி கொடுக்கலாம். இது சொன்ன உடனே அங்கேருந்து அப்ஜெக்ஷன் வருது மதீனாலேருந்து. அண்ணா வாய்ப்பே இல்லைங்க, இவர் இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக இருக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. ஏன்? ஹராமுங்க, தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குங்க. அதான் அல்லாஹ் கேட்குறேன், கொண்டாந்து காட்டுங்கடா. தௌராத்தில் எவன்டா எழுதுனீங்க? நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்ராஹிம் நபிக்கு நான் சொல்லவே கிடையாது. அவருக்கு பிடிக்காது. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிக்காது. ஒட்டகம் சாப்பிட்றது பிடிக்காது. முயல் வந்து அவருக்கு பிடிக்காது. ஒரு வீட்டில் பெரியவர் சாப்பிடல அப்படின்னா அந்த வீட்டில் ஒட்டக்கறி வருமா? வராது. கறி கடைக்கு போனால் கூட கறி கடைக்காரனே சொல்லிடுவோம் யாக்கூப் நபி என்ன சாப்பிடுவாருன்னு கறி கடைக்காரனே சொல்லிடுவோம். சரியா? அப்போது அதை வச்சுட்டு அதே ஒரு யாக்கூப் நபி ஒரு 50 வருஷமாக சாப்பிடலன்னா என்ன ஆயிரும்? அது ஹராம் லெவலில் போயிடும். அதுதான் இவனுக்கு ஃபாலோ பண்ணிருக்கானுங்க. அப்போது ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இவனுக்கு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறானுங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கு. அதுதான் அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். ஏன்டா தீனை துண்டாக்கிட்டு கறி மேட்டரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்மால் மாதிரியே இருக்கான் பாருங்க அவனுக்கு. ஒட்டக கறி ஆகுமா ஹலாமான்னு ஃபத்வா கொடுத்துட்ருக்கிறீங்க. அவர் தலை போகிற மேட்டர் எடுத்து பாரசீகத்துக்கு ரோமாபுரிக்கு எதிராக அவர் எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு முழு இத்தாத்து வந்து கலகம் ஒழிக்கப்பட்டு முழு தீனும் அல்லாவுக்கே உரியதாகக்கூடிய அது மிகச்சிறந்த பணியை என்னுடைய தூதரும் சஹாபாக்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி அவருக்கு தோல் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உட்காந்து ஃபத்வா பாசி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்குறாங்களா? இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி வந்து என்ன நடக்குது? இன்றைக்கி வந்து நல்லா சொன்னால எத்தனை பேர் அழுது புலம்பிட்டு போனாங்க உலமாக்கள். இந்த உலகத்தொட்டு அந்த சில உலமாக்கள் நான் சொன்னல சுன்னத் ஜமாத்துடைய டாப்பில் இருந்த உலமாக்கள் சும்மா இன்னும் அது ஒரு ஆலிமில் 2-3 ஆலிமில் அழுது போயிருக்கிறாங்க. அடப்பாவிகளா ஏன்டா நாசம் பண்ணுறீங்க? நம்ம வேலையே இது கிடையாதுரா.
அதான் சொல்கிறேன். அது தீனில் இது பண்ணுறது என்னென்னா, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை விட்டுற வேண்டியது, எது பெருசு இம்பார்ட்டண்ட் இல்லையோ அதை பெருசாக அப்படியே ஊதி பெருசாக வேண்டியது. தீனுடைய ஒரு பகுதியை எடுத்து மக்கள்கிட்ட போய், அதாவது ஒரே ஒரு அம்சத்தை எடுத்து அதுவே முழு தீனாக பிரச்சாரம் பண்ண வேண்டியது. இது மாதிரி அதை சொல்கிறேன்ல, எல்லாம் துவாக்கள் சொல்லி தருவாங்க பாருங்க. வறுமை நீங்க, நோய் நீங்க, நீண்ட ஆயுள் பெற, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, என்ன இதே பொழப்பு உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் தீன். அதான் தீனா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துனியாவில் மிகச்சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்போ இதில் எல்லாம் பாருங்கள், இப்போ இந்த கன்க்ளூஷன் வரும்போது எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன பேசி இத்தனை இந்த இந்த 150 வசனங்களும் எதை மீன் பண்ணுது, தீன் எதுங்கிறது தான் மீன் பண்ணிட்டு இருக்கு. ஒரே சப்ஜெக்ட்டுக்குள்ளே கடைசியாக கொண்டு வந்தால இது பண்ணுறான். எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல் 10 மடங்கு நற்கூலி உண்டு. எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். இப்போ இந்த இடத்துல